ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன். இயேசுவில் அன்புக்குரிய இறை மக்களே, இந்த நாளிலே மீண்டும் ஒருமுறை வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். குறிப்பாக இன்றைய நற்செய்தியிலே மத்தேயு எழுதிய நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 14 முதல் 17 வரை உள்ள இறை வார்த்தை பகுதி. இங்கே திருமுழுக்கு யோவானுடைய சீடர்கள் இயேசுவுக்கு அருகிலே வந்து ஒரு கேள்வியை கேட்கிறார்கள். நாங்கள் யூத மரபுப்படி நோன்பு இருக்கின்றோம், அதற்கேற்ப நாங்கள் வாழ்கின்றோம். சொல்லப்பட்ட சட்டங்கள், அந்த சட்டத்தின் வழியாக வந்திருக்கிற மரபுகள், மரபு கற்றுத்தருகிற சடங்குகள், இதையெல்லாம் நாங்கள் செய்கின்றோம். ஆனால் உங்களுடைய சீடர்கள் மத்தியிலே ஒரு வித்தியாசமான வாழ்க்கை முறையை நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் செய்யக்கூடிய இந்த சடங்குகளையோ, நாங்கள் செய்யக்கூடிய இந்த மரபு வழிமுறைகளையோ அவங்க எதுவும் கடைபிடிக்கிறது இல்லை. உன் கூட சும்மா நடக்கிறாங்க, உன் கூட இருக்கிறாங்க, ஆனால் அவர்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடு இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். சட்டங்களும் சடங்குகளும் மரபுகளும் எங்களுக்கு கொடுக்காத ஒரு மகிழ்ச்சி அவர்களுக்கு எப்படி கிடைக்கிறது என்ற ஒரு கேள்வி இவர்களுக்கு இருக்கிறது. சில நேரங்கள் நம்முடைய பக்தி முயற்சிகள் அப்படித்தானே. நம்முடைய பக்தி முயற்சிகள் கூட சில நேரங்களிலே சில சடங்குகளாகவோ அல்லது மரபுகளை கடைபிடிப்பதும் இத்தனை வருஷமாக கடைபிடிச்சிட்டு இருக்கிறோம், இது அப்படியே கடைபிடிச்சாதான் உண்மையான பக்தி என்பது போன்ற ஒரு மாயையிலே நம்முடைய பக்தியை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த திருமுழுக்கு யோவானுடைய சீடர்களும் அப்படிதான் இருக்கிறார்கள். அவர்களுக்கு தான் இயேசு கிறிஸ்து புதிய வழிமுறையை சொல்லிக் கொடுக்கிறார். உண்மையான மகிழ்ச்சி என்பது அழைத்தவனோடு கூட இருப்பதில் தான். எனவேதான் அவர் சொல்லுகிறார், மணமகனோடு கூட இருக்கிற பொழுது மணமகனுடைய தோழர்கள் எப்படி நோன்பு இருக்க முடியும்? அப்ப நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய மகிழ்ச்சி எங்கே இருக்கிறது? வெறுமனே நாம் செய்யக்கூடிய சில பக்தி முயற்சிகளிலா அல்லது ஆண்டவரோடு கூட இருப்பதில் நம்முடைய மகிழ்ச்சி இருக்கிறதா? காரணம், பல நேரங்களிலே இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கையை நாம் எடுத்து பார்க்கிற பொழுது அவர்கள் சட்டங்களை கடைபிடிக்கிறார்கள். ஆனால் அந்த சட்டத்தின் வழியாக கடவுள் என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை அவர்கள் மறந்து போகிறார்கள். இணைச்சட்ட புத்தகத்திலே 10ஆம் அதிகாரம் 12 முதல் வார்த்தையிலே ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார். கடவுள் கொடுக்கிற சட்டத்தினாலே அவர் என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை சொல்லிக் கொடுக்கிறார். எனவே இஸ்ரவேலரே, உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு அஞ்சி அவர்தம் அனைத்து வழிகளிலும் நடந்து அவர் மீது அன்பு கூர்ந்து உங்கள் முழு இதயத்தோடும் உங்கள் முழு உள்ளத்தோடும் அவருக்கு பணி புரிந்து உங்களுக்கு எல்லாம் நலமாகும் பொருட்டு நான் இன்று கற்பிக்கின்ற அவர்தம் கட்டளைகளையும் நியமங்களையும் நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்பது அன்றி வேறு என்ன நான் உங்களிடம் எதிர்பார்க்கிறேன்? இதான் கடவுளுடைய எதிர்பார்ப்பு. அவருக்கு அஞ்சி அவர்தம் வழியில் நடக்கணும். எல்லாவற்றுக்கும் மேலாக கடவுளை அன்பு செய்ய வேண்டும். எனவே கடவுள் தருகின்ற சட்டத்தினுடைய எதிர்பார்ப்பு என்பது 2 மட்டும்தான். 1, கடவுளை அன்பு செய்ய வேண்டும். 2, கடவுளுடைய உருவத்திலும் சாயலிலும் நம்மோடு வாழக்கூடிய நம்முடைய சகோதர சகோதரிகளை அன்பு செய்ய வேண்டும். அதைத்தான் இன்று ஆண்டவர் பழைய ஆடை புதிய ஆடை, பழைய தோற்பை புதிய தோற்பை என்ற ஓமைகளை சொல்லுவதன் வழியாக பழைய சட்டம் என்பது சட்டங்களை கடைபிடித்து வாழ்ந்தால் உனக்கு ஆசீர்வாதம், இல்லை என்றால் தண்டனை என்ற அந்த பார்வையை ஆண்டவர் உருமாற்றம் செய்கின்றார். அங்கே உன் வாழ்க்கையிலே நீ தவறு செய்யலாம், விழுந்து போகலாம், ஒருவேளை கடைபிடிக்க முடியாமல் கூட போகலாம். ஆனாலும் கடவுளுடைய இரக்கம் உன்னை தாங்கிக் கொள்ளுகிறார். இங்கே இறைவனுடைய அருளை பற்றி ஆண்டவர் பேசுகின்றார். பாவத்தில் விழுந்து போகின்ற மனிதனுடைய வாழ்க்கையிலே செயல்படக்கூடிய கடவுளுடைய இரக்கத்தின் அருள்.
நான் குறை செய்து விட்டேன், என் வாழ்க்கையிலே இந்த கட்டளைகளை கடைபிடிக்க முடியல, சட்டங்கள் வெளிப்படுத்தக்கூடிய சடங்குகளை கடைபிடிக்க முடியல என்பதற்காக நான் இறைவனால் தண்டிக்கப்பட போவது இல்லை. மாறாக எல்லா நிலையிலும் இறைவன் என்னை குறைகளோடு அன்பு செய்கின்றார். அவர் இரக்கம் உள்ளவர். என்னுடைய குறைகளை மனதில் வைத்துக்கொண்டு அதற்கேற்ப நடத்துகிறவர் அல்ல அவர். எனவேதான் திருப்பாடல் சொல்லுகிறது அல்லவா, திருப்பாடல் 103 8 9 10 வசனங்கள்ல அழகாக தாவீது சொல்லிக் கொடுக்கிறார். ஆண்டவரே, நீர் பேரன்பு மிக்கவர், சினம் கொள்ள தாமதிக்கிறவர், மன்னிப்பதிலே ஆர்வம் உள்ளவர். என் குற்றங்களுக்கு ஏற்ப நீ என்னை நடத்துவதும் கிடையாது, என் பாவங்களுக்கு ஏற்ப என்னை தண்டிப்பதும் கிடையாது. இதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த நற்செய்தி வழியாக நமக்கு கடவுளை பற்றி கொடுக்கின்ற ஒரு புதிய பார்வை. நம் இறைவன் தண்டிக்கின்ற கடவுள் அல்ல, இரக்கத்தின் கடவுள். எந்த குறையோடு நான் ஆண்டவருக்கு அருகில் வந்தாலும் கூட என்னை மார்போடு அணைத்துக் கொள்ளுகிற அந்த தகப்பனைத்தான் ஆண்டவர் இயேசு நமக்கு நற்செய்தி வழியாக அறிமுகப்படுத்தி வைக்கின்றார். எனவே உண்மையான பக்தி, உண்மையான விசுவாச வாழ்க்கை என்பது சடங்குகளையோ மரபுகளை மட்டும் கடைபிடித்து விட்டு கடந்து போவதல்ல. அனைத்து சடங்குகளுக்கும் அனைத்து பக்தி முயற்சிகளுக்கும் மையமாக இருக்கின்ற இறை அன்பையும் பிறர் அன்பையும் வாழ்வாக்குவது தான் உண்மையான நோன்பாக இருக்கிறது, உண்மையான ஜெப வாழ்க்கையாக இருக்கிறது. ஜெபிப்போமா. அன்பு தெய்வமே, இறைவா, நீர் என்னிடம் என்ன எதிர்பார்க்கிறீர் என்பதை நாங்கள் உணர்கிறோம். ஆண்டவரே, வெறுமனே வெளிவிடமாக இருக்கக்கூடிய ஒரு பக்தி முயற்சியிலே நாங்கள் வாழ்ந்து உண்மை நாங்கள் ஏமாற்றிவிட முடியாது. காரணம், என் இதயத்தின் ஆழத்தை நீர் அறிந்திருக்கிறீர். வெறுமனே சடங்குகளை கடைபிடிப்பது எனக்கு மீட்பை கொண்டு வந்து தராது. ஆண்டவரே, உண்மையான மீட்புக்கான வழி என்பது உண்மையும் உம்முடைய உருவத்திலும் சாயலும் இருக்கிற என் சகோதர சகோதரிகளையும் அன்பு செய்வதுதான் என்பதை நான் உணர்கின்றேன். அதற்கான இறை அருளை எங்களுக்கு தாரும். அன்னை மரியாளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.